ஏன்னா நெல்லை நீங்கள் முளைக்கட்டினாலும் அது மேல் உரையோடு தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அது நீங்கள் சாப்பிடவே முடியாது. அதுக்காக தான் இந்த அவுலை வந்து தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நெல்லை வந்து வயலில் விதைக்கிறதுக்காக நெல் விதைகளை வந்து ஊற வைப்பாங்க. ஊற வச்சு ஒரு 15 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து இன்னொரு 15 மணி நேரம் மூட்டையில் கட்டி அல்லது கோட்டையாக இருக்கும், அந்த கோட்டையை வந்து அப்படியே வந்து மூட்டத்தில் வச்சுருப்பாங்க. காற்று புகாத ஒளி புகாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மூட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. திருப்பியும் அதை இன்னொரு 15 மணி நேரம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 36 மணி நேரம் வந்து அதை வந்து நம்ம மூட்டத்தில் வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த நெல்லுலாம் வந்து முளைக்கட்டும், முளைச்சி வரும். அப்படி இந்த முளைச்சி வருதுல பார்த்தீங்களா, அப்போ நிலத்துக்கு தேவையான நெல்லை கொண்டு போய் விதை தூவுவாங்க. அதில் ஒரு 5 மரக்கா 6 மரக்கா அந்த முளைக்கட்டப்பட்ட அந்த விதை நெல்லை வந்து எடுத்துப்பாங்க. அந்த விதை நெல்லை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா லேசாக மண் சட்டியில் போட்டு நல்லா வறுப்பாங்க. அதுலேருந்து லேசாக புகை வரும், ஒரு வாசனை, நல்ல அவுல் வாசனை வரும். அந்த வாசனை வந்து என்ன செய்வாங்கன்னா மர உரலில் போட்டு 2 பெண்கள் வந்து மாற்றி மாற்றி வந்து அதை உலக்கைகளால் குத்துவாங்க. அப்படியே அந்த சூடுபடுத்தி அந்த விதை நெல்லை வந்து சூடுபடுத்தி அந்த உரலில் குத்துறப்ப அந்த நெல் வந்து அரிசி வந்து இடிஞ்சு போயிடாமல் இது போல் தட்டையாக மாறும். அந்த சூட்டோடு குத்துறப்ப தான் இந்த மாதிரி தட்டையாக மாறும். அப்படி முளைக்கட்டப்பட்டு இது போல் அவுலாக